இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 36வது நாள். 36வது நாளாக இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு இதில் கலந்து கொண்டால், ஜெபித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 36வது நாளாக இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உங்களுடைய பொறுப்பாத்து நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தியறோம். இந்த தியானத்தில் குறிப்பாக இன்று யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அந்த சகோதர சகோதரிகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும், அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். அன்பிறைவா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்துகிறேன், எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறேன். இதோ அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைக்கு குறிப்பாக நாங்கள் இன்னும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இன்னும் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் இன்னும் மேல உயர்ந்த ஒரு நிலைக்கு நாங்கள் வளர, இன்னும் உம்மோடுள்ள அந்த நெருக்கமான உறவில் இன்னும் அதிகமாக வளர, இந்த கிறிஸ்துவ வாழ்வு என்னவென்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தவும், அறிந்து கொள்ளவும், அதற்கு நீர் என்ன விலை கொடுத்தீர் என்று நாங்கள் புரிந்து கொள்ளவும் அந்த வரத்தை எங்களுக்கு இன்றைய செய்தி வழியாக எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதற்காக உம்முடைய ஆவியை எங்கள் மேல் பொழிந்தருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த பகுதியில், குறிப்பாக இந்த 8வது பகுதியில் நாம் பார்த்த அனைத்தையும் தொகுத்து நாம் தியானிக்கிறோம். அனைத்தையும் தொகுத்து பவுலடிகளார் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் அருமையாக நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். அதாவது இந்த மீட்பு பணியில், மீட்பு திட்டத்தில் தந்தையோட பங்கு என்ன, தந்தையோட பணி என்ன, மகன் இயேசுவோட பணி என்ன, அடுத்தது தூய ஆவியோட பணி என்ன. அப்ப நம்ம தந்தை, மகன், தூய ஆவி என்று சொல்லும் பொழுது அந்த பணி, அதோடைய அர்த்தம் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை சொல்லும்போது தந்தையோட பணி என்ன, இயேசுன்னு சொல்லும்போது, மகன் என்று சொல்லும்போது மகனுடைய பணி என்ன, என்னுடைய வாழ்க்கை செய்கிறார். தூய ஆவின்னு சொல்லும்போது தூய ஆவியோட பணி என்ன, அவர் என்ன என்னுடைய வாழ்க்கை செய்கிறார் இந்த மீட்பு திட்டத்தில். இதை உணர்ந்து நாம் தந்தை, மகன், தூய ஆவி என்று சொல்ல வேண்டும். அப்ப நேற்று நாம் தந்தையை பற்றி பார்த்தோம். தந்தை தான் இதற்கெல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காரு. இந்த திட்டத்தை எல்லாம் வகுத்தவர் தந்தை. அருமையான திட்டம். அந்த திட்டம் என்னது? அவருடைய தூய்மையில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். அவருடைய தூய்மையில், அதற்காக நம்மை தேர்ந்தெடுத்தார். அதற்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம மறக்காதீர்கள். நீங்களும் நானும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நமக்கு ஏதோ கடவுள் நன்மை செய்யறாரு, புதுமை செய்யறாரு, வியாதியெல்லாம் குணமாக்குறாரு, பேயை ஓட்டுறாரு, தீய ஆவியிலிருந்து விடுதலை தராரு, வேலை கொடுக்கிறாரு, திருமண. அன்பாதர்களே, இதை விட மேலானது நம்ம யாருன்னு பார்க்கணும். ஒரு முறை சீடர்கள் இயேசுட்ட சொன்னாங்க, தீய அசுத்தாவிகளும் எங்களுக்கு அடிபணிகின்றன, எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன அப்படின்னு பெருமையா சொன்னாங்க. அவங்க சந்தோஷம்தான். அப்ப இயேசு சொன்னாரு, தீய ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்பதில் மகிழாதீர்கள், அதுல மகிழ்ச்சி கொள்ளாதீங்க. உங்களுடைய பெயரு விண்ணுலகில் எழுதப்பட்டுள்ளது, அதை குறித்து நீங்கள் மகிழுங்கள். உங்களுடைய பெயரு விண்ணுலகில் எழுதப்பட்டுள்ளது. நம்ம என்னைக்காவது இதை குறித்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா?
எப்பயாவது ஒரு முறை இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம்ல, 50 வயசாச்சு, 40 வயசாச்சு, 60 வயசாச்சு, 70 வயசாச்சு, தந்தையே என்னுடைய பேர் நீங்க விண்ணுலகில் எழுதி வச்சிருக்கீங்களே, எனக்கு நல்லா தெரியும், அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி என்று சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. எப்பவுமே நமக்கு முணுமுணுக்கிறது என்ன? நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். இந்த தியானம் எனக்கும் தாங்க. நானும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க. எவ்வளவு நம்ம தந்தைக்கு வருத்தமா இருக்கும். நமக்கு இது இல்லை, அது இல்லை. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் இப்படித்தான் முணுமுணுத்தாங்க. நம்ம ஒரு பாடத்தை அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அவர் நம்ம விட மாட்டாருங்க. சரி, நமக்கு புரியாம இருக்கலாம், ஆனா விட மாட்டார். சரி, நேற்று தந்தையை பற்றி பார்த்தோம். தந்தையோடைய பணி, தந்தையோடைய திட்டத்தை பற்றி நாம் பார்த்தோம். அருமையான திட்டத்தை அவர் வகுத்தார். இன்றைக்கு இயேசுவை பற்றி பார்ப்போம். இந்த வசனம் இந்த இயேசுவை பற்றி பார்க்கும்போது அவருடைய வசனங்கள் என்ன? எபேசியர் முதல் அதிகாரம். எபேசியர்னா எபிஷியன்ஸ். எபேசியர் முதல் அதிகாரம் 7-12 முடிய 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், 11, 12, 6 வசனங்கள். 7-12 முடிய அருமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்பு திட்டத்தில் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது மிக மிக முக்கியமானது. அந்த 7வது வசனத்தை பார்ப்போம். அதுதான் மிக மிக முக்கியமான வசனம். 7வது வசனம் நம்ம தந்தையின் திட்டத்தில் 4வது வசனம் மிக முக்கியமானது. இந்த இயேசுவின் பணியில மீட்பு திட்டம் பணியில 7வது வசனம் மிக முக்கியமானது. கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம்முடைய அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம்முடைய அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இந்த மீட்பால் நாம் நம்முடைய குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறோம். இந்த மீட்பால் நாம் நம்முடைய குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறோம். தந்தை எல்லா திட்டத்தையும் போட்டாரு, எல்லாத்தையும் பிளான் எல்லாம் போட்டாரு. இப்போ அந்த பிளான் நடக்கணும்ல, அந்த பிளான் நடக்கணும்ல. இப்ப நம்முடைய நிலைமை என்ன? இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? எபேசியர் 2வது அதிகாரம் முதல் வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் முதல் வசனம். நீங்கள் உங்களுடைய பாவங்களினாலும் குற்றங்களினாலும் இறந்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பாவங்களினாலும் குற்றங்களினாலும் இறந்தவர்களாக இருக்கிறீங்க. அப்ப நமக்கு ஒரு உயிர் வேணும்ல, நமக்கு இப்ப ஒரு வாழ்வு தேவையில்ல. அப்ப என்ன செய்யணும்? ஒரு வழியை திறக்கணும். அந்த திட்டத்தை நிறைவேற்ற, தந்தையோட திட்டத்தை நிறைவேற்ற ஒரு வழி திறக்கணும். அதுதான் இயேசு அருமையாக செய்தார். நமக்கு உயிர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் உயிர் வேணும். தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அது மாதிரி இந்த இரத்தம் சிந்துகிறது நமக்கு கேட்டு கேட்டு பழகி போச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்றும் இது கேட்டு போச்சு. நமக்கு என்ன? அந்த இரத்தத்தினால எனக்கு என்ன பயன்? அதான் பாக்குறோம். அந்த இரத்தத்தினால எனக்கு என்ன கிடைக்கும்னு பாக்குறோம். அவர் சிந்தி அந்த இரத்தத்தோட வேலை, அவர் கொடுத்த வேலை, அதை நம்ம ஊடுருவ மாட்டேங்குது, நமக்கு பாதிக்க மாட்டேங்குது. we are taking it lightly. we are taking it lightly. அது மாதிரி ஒரு பொருள் அதோடைய விலைக்கு தகுந்த போலதான் அதோட மதிப்பு இருக்கிறது. ஒரு 5 லட்சம்னா ஒரு காருனா அதுக்கு ஒரு மதிப்பு. இன்னும் வேற ஒரு காரு 10 லட்சம்னா அதுக்கு இதோட மதிப்பு. அப்ப இயேசு தம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினார்னா அவர் என்னை எப்படி பார்க்கிறாரு? நான் அவ்வளவாக விலை உயர்ந்த பெற்றவன். நாம் இந்த மாதிரி சீப்பா நடந்துக்கிறது எவ்வளவு அவருக்கு மனசு வேதனையா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். அவர் நம்மளை மீட்பதற்காக பொன்னோ பொருளோ அழிந்து பொருட்களால் நம்ம மீட்கவில்லை. மாறாக மாசற்ற ஆட்டுக்குட்டி போன்ற கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள இரத்தத்தால் நம்மை மீட்டார். 1 பேதுரு 1:18-19. 1 பேதுரு முதல் அதிகாரம் 18-19. தங்கத்துக்கு பின்னாடி வெள்ளிக்கு பின்னாடி நம்மள போறோம். ஆனா என்ன கொடுத்தாருங்க? இந்த இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்ட என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையில அந்த ஊடுருவி இருக்கா? நம்ம கிறிஸ்தவ வாழ்வு உள்ள பயப்படுறோம். கிறிஸ்தவ வாழ்வுக்கு உள்ள பயப்படுறோம். நம்ம வெளியே நிக்கிறோம், இல்லைன்னா பார்டர்ல நிக்கிறோம்.
கிறிஸ்தவ வாழ்வுல பார்டர் கிடையாது, நியூட்ரல் பொசிஷன் கிடையாது. நியூட்ரல் பொசிஷன் கிடையாது. ஒண்ணு நம்ம முன்னாடி போறோம், இல்ல நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். நியூட்ரல் கிடையாது, பார்டர் கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்க நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்லைல்ல, நான் அதுலயே ஒரு சந்தோஷம், நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்லைல்ல, எங்க குடும்பம் மற்ற குடும்பத்தோட எவ்வளவோ பெட்டர், எவ்வளவோ பெட்டர், பெட்டர் கிடையாது, எவ்வளவோ பெட்டர், அவ்வளவு மோசமானவன் கிடையாதுல்ல. அன்பாந்தர்களே, அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை உள்ள போக பயப்படுறேன். ஏன்னா ஒரு விலை கொடுக்கணும்ல, எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி பேச முடியாது, ஒரு விலை கொடுக்கணும்ல. ஏன் அப்படி பயப்படுறான்? அவர் எவ்வளவு பெரிய ஒரு விலை நமக்கா கொடுத்தாரு. அன்பாந்தர்களே, இது நம்ம ஆவியானுடைய துணையால் நம்ம இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். சரி, 7வது வசனத்திற்கு வருவோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம்முடைய அருள் வளத்திற்கு ஏற்ப, அது என்ன அருள் வளம்? நம்ம வாசிச்சே போயிடும், நம்ம வாசிக்கும் போது அப்படியே வாசிச்சுட்டே போயிடுறோம். அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார், அந்த மீட்பால் நம்முடைய குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு. அருள் வளத்திற்கு ஏற்ப எவ்வளோ பெரிய ஆழமான அர்த்தம் அது. ஆங்கிலத்துல ரிச் இன் கிரேஸ். அதாவது சின்ன எடுத்துக்காட்டுச்சோன்னா நமக்கு புரியும். எனக்கு நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், ஒரு 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், என்னால கொடுக்க முடியல, அவன் மிரட்டுட்டே இருக்கான், ஒவ்வொரு நாளும் பயந்து சாவுறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் அதை கேட்டோன்னே எவ்வளோன்னு கேட்கிறாரு, 5 லட்சங்கிற. அவருடைய சேவிங்ஸ்ல 5 லட்சம் தான் இருக்கு, அவருடைய சேவிங்ஸ்ல இருக்கிறதெல்லாம் 5 லட்சம். அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு உள்ளதெல்லாம் தருகிறார். அவருக்கு உள்ளதெல்லாம் தந்து என்னை இந்த கடன் பிரச்சனையில இருந்து, லோன்ல இருந்து என்னை காப்பாற்றுகிறார், மீட்கிறார். தம் உள்ளதெல்லாம் கொடுத்துட்டாரு. இனி அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒத்த பைசா இல்லை. ரிச், அதாவது அவருக்கு இயேசு தம்முடைய அருள் வளத்தால் நமக்கு மீட்பளித்தார்னா அவருக்கு உள்ளதை எல்லாத்தையும் தந்துட்டாரு. இனி ஒன்னும் அவரால் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்ல. இந்த எலுமிச்சை பழம் பிழிற மாதிரி அவர் பிழிஞ்சு நமக்கு எல்லாத்தையும் தந்துட்டாரு. ஃபுல் அருள், நிறைந்த அருள் கொடுத்துட்டாரு. அவருடைய அருள் வளத்தால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம். அனைத்தையும் கொடுத்து நம்மை மீட்டாராம். அனைத்தையும், அவருடைய வாழ்வு முழுவதையும் கொடுத்து நம்மளை மீட்டாராம். அந்த மீட்பால் நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து, குற்றங்களிலிருந்து மன்னிப்படைகிறோம். அப்ப நமக்கு வேண்டியது மன்னிப்பு. அந்த மன்னிப்பை நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். அப்ப நம்ம பாவத்தை அவ்வளவு செய்ய மாட்டோம். மன்னிப்பு ரொம்ப, பாவத்தை அறிக்கையிட்டா மன்னிப்பு பெற்றனும். இந்த மன்னிப்பு பெற எனக்கு ஒருத்தர் பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டாரு. என் தண்டனை ஒருத்தர் ஏத்துக்கிட்டதுனால எனக்கு இங்க மன்னிப்பு கிடைக்குது. நான் மன்னிப்பு கேட்கும்போது, நான் போய் மன்னிப்பு கேட்டா எல்லாம் பாசங்க போனா எல்லாம் மனுஷ முடியும். நோ 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 நோ, அப்படி ஃப்ரீயா விட முடியாதுங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சா எப்படிங்க போடா, நோ. தண்டனை எப்பவுமே நீதி, கடவுளுடைய நீதி எப்பவுமே இருக்கு. உலகத்திலேயே அந்த நீதி இருக்கு. இந்த தப்பு செஞ்சியா இப்படி தண்டனை இப்படி இருக்கு, இந்த தண்டனை. அந்த தப்பு செஞ்சியா இந்த தண்டனை. அப்ப நான் பாவம் செஞ்சதுனால நான் பாவத்தை அறிக்கிடும் போது ஏன் நம்ம சும்மா போறோம், மன்னிப்பு பெற்று போறோம்? ஒருத்தர் அதற்கான ஒரு விலையை கொடுத்தாருங்க, ரத்தத்தை சிந்தினாருங்க. இதுதான் இயேசுடைய அந்த மீட்பு திட்டத்துல இயேசுடைய பணி. இயேசு அந்த கதவை திறந்தார், அந்த வழியை திறந்தார், அந்த திட்டத்தை, தந்தையோட திட்டத்தை நிறைவேற்ற. He paid a price. அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், கைவிடப்பட்டார். எல்லாம் பார்த்தது தொகுத்துங்க வழங்கியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. நொறுக்கப்பட்டார். அந்த புறாவோட கழுத்தை திருகு தனி எடுக்கணும். லேவியராகமம் 1:15, லேவியராகமம் 1:15. அந்த புறாவோட தலைய, அந்த உடல்ல இருந்து தலைய திருகு எடுக்கணும். அந்த உடலை தலைய தனியாக்கணும். ஏசு ரத்தம் சிந்தினாரு, எனக்கு என்ன கிடைக்கும்? ஏசு, இது நான் கேட்டுட்டே இருக்கேன், பல முறை நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் அப்படி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. டோன்ட் டேக் அவர் கிறிஸ்டியன் லைஃப் லைட்லி. ஏதோ நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்ல, ஈஸ்டர் கொண்டாடுறோம்ல, திருவிழா கொண்டாடுறோம்ல, ஞாயிற்றுக்கிழமை கோயில் பூசு, என்னங்க அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. கிறிஸ்துவ வாழ்வுங்கிறது ஒரு வாழ்க்கைங்க, லைஃப் ஸ்டைலுங்க. ஏதோ கொண்டாட்டம், அங்க அதை கொண்டாடுறது இல்லைங்க, லைஃப் ஸ்டைலுங்க. இதனால பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க 40 வருஷமா நம்ம பக்கத்துல இருக்காங்க, கிறிஸ்துவ அல்லாதவர்கள். இன்னும் ஒரு முறை கூட 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம் நான் பக்கத்துல இருக்காங்க, ஒரு முறை கூட நீங்க உங்க இயேசு பத்தி சொல்றேன் கேட்டதே கிடையாது. நீங்க ஞானஸ்நானத்துக்கு கூப்பிடுங்க, வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆமா, அவங்க இது இவ்வளவு பெரிய சடங்கு, இதோட அர்த்தம் என்ன, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க, எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்கிடுவாங்க, நாளைக்கு இவங்க அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு இவங்க பணத்துக்கு பின்னாடி போவாங்க, எல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாம்
பத்திரிகை வைங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்த வாழ்க்கை வேண்டாம், ஏன்னா இவங்க நம்மளை பாக்குறாங்க, இதுல இருந்து ஒண்ணுமே புதுசா இல்ல, அவங்க செய்யறத நம்ம செய்யறோம். நான் யாருக்கு என்ன இப்படி குறை சொல்லிட்டே இருக்கேன்? நோ 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 நோ. உள்ளத்துல இருக்கிற வேதனை இத்தனை வருஷம் ஆச்சு. இந்த தியானத்துல இருந்தாவது ஒரு மாற்றம் கடவுள் எதிர்பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கும் தூய ஆவியார் தூண்டுதலா நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த வசனத்தை நம்ம சொந்தமாக்க வேண்டாமா? ஒண்ணு நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூன்றாவது அதை நம்ப வேண்டும். நம்பணும்னா அறிக்கையிடணும். கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி தம்முடைய 7வது வசனம் எபேசியர் 1:7, கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி தம்முடைய அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். கிறிஸ்து சொந்தமாக்குறது எப்படி? கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி தம்முடைய அருள் வளத்திற்கு ஏற்ப எனக்கு மீட்பளித்துள்ளார். எனக்கு மீட்பளித்துள்ளார், இல்ல குடும்பமா சொன்னா நமக்கு மீட்பளித்துள்ளார். அடுத்தது அதே லைன்ல, அந்த மீட்பால் நான் என்னுடைய குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறேன், மன்னிப்பு அடைகிறேன். அது நம்பிக்கை அப்படியே அறிக்கையிடணுங்க. குடும்பமா சொல்லும்போது நாங்கள் மன்னிப்பு அடைகிறோம். 2 சைடும் நம்ம சொல்லணும், தனிப்பட்ட முறையிலும் சொல்லணும், குடும்பமாக சொல்லணும். ஏன்னா திருச்சபை, நம்ம திருச்சபை. ஆண்டவராக இந்த 7வது வசனம் மட்டும் தான் பிடிக்கிறேன், மத்த 12 வரைக்கும் இருக்கு. இந்த வசனம் அவ்வளவு முக்கியமானது. இயேசு மட்டும் ரத்தத்தை சிந்தலைன்னா ஒரு திட்டமும் நடக்காது, எல்லாம் அவுட்டு. அவர் தம்முடைய வாழ்வை கொடுக்கலன்னா எல்லாம் அவுட்டு. அவர் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாரு, அதை மட்டும் எனக்கு அப்படியே நான் தியானிக்க அப்படியே என்ன ஊடுருவிச்சது. அதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. நான் இத்தனை வருஷமா அப்படி சரியா வாழல, ஓகே. ஆனா இந்த வசனம் என்னை தொட்டு ஊடுருவிச்சு. அவருடைய ரத்தத்தை நான் கழுவப்பட்டேன். அதுக்கு ரத்தம் தேவைப்பட்டது, சும்மா கழுவ முடியாது. தூய் ஆவி வேணும்னா அவருடைய ரத்தத்தால் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும். ரத்தம் கழுவணும். நமக்கு அபிஷேகம் வேணும்னா அவருடைய ரத்தம் நம்மளை கழுவணும். நமக்கு மீட்பு வேணும்னா அவருடைய ரத்தம் கழுவணும். அப்ப ரத்தத்தை சிந்தணும்ல, அவர் ரத்தத்தை சிந்தணும்ல, இல்லைன்னா எப்படிங்க? ரத்தம் சிந்தி எனக்கு. சரி, அடுத்தது 8வது வசனம், தம்முடைய அருளை நம் மீது பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அதாவது அருளை நம் மீது பெருக செய்து எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் அறிவுத்திறனும் நமக்கு தந்துட்டாராம். இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ன, கடவுளுடைய தந்தையுடைய திட்டம் என்ன, இயேசு என்ன செஞ்சாரு, அவர் என்ன செய்ய போறாரு, இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் அறிவும் நமக்கு தந்துட்டாராம். எதனால? அவருடைய அருள் நம்ம மீது பெருக செய்து, அது ஒரு விலை கொடுத்தாரு. 9வது வசனத்துல சொல்றாரு, கடவுள் தம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அவருடைய மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி உள்ளார். தம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அவர் ஒரு மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி உள்ளார். மறை உண்மையான ரகசியம், மறைந்திருக்கிற உண்மை மறை உண்மை, மறைந்திருக்கிற உண்மை மறை உண்மை. என்ன மறை உண்மை? 10வது வசனம், நன்றாக கவனிங்கள், முக்கியமான வசனம். 10வது வசனம், மறை உண்மை என்ன செய்ய போறாரு? காலம் நிறையும் பொழுது, காலம் நிறைவில், at the end, காலம் நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும், எவ்ரிதிங், அனைத்தும் அவர் கிறிஸ்துவின் தலைமையில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படும். விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கிறிஸ்துவின் தலைமையில் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படும். இன்னைக்கு ஒன்னா இல்ல, இன்னைக்கு விண்ணகம் வேற மண்ணகம் வேற, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. நமக்கு விண்ணகத்துல என்ன இருக்கு, விண்ணகம் என்ன, ஒண்ணுமே நமக்கு தெரியல, ஒரு டிஸ்டன்ஸ். இந்த உலகம், இந்த பூமி, இந்த உலகமானது தீயவனுடைய கையில இருக்கு. 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம், 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம், இவ்வுலகம் முழுவதும் தீயவனின் கையில் இருக்கிறது. இவ்வுலகம் அனைத்தும் தீயவனின் கையில் இருக்கிறது. அப்ப இப்ப டிஸ்டன்ஸ், விண்ணுலகம் மண்ணுலகம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு நாள் காலம் நிறைவில் விண்ணுள்ளவை மண்ணுள்ளவை அனைத்தும் கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்கப்படும். அவனுடைய ஆட்சி உடைய போகிறது. அவனுக்கு இனிமேல் அதிகாரம் கிடையாது. we are going to be one. அது தந்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் 11வது வசனம், எல்லாம் கடவுளுடைய திட்டத்தின்படி திருவுள்ளத்தின்படி எல்லாம் செயலாற்றி வருகிறார். அவளுடைய திட்டத்தின்படி தான் எல்லாம் நடந்துட்டு வருது. 11,
கடவுள் நம்மை முன்குறித்து வைத்து அவர் கிறிஸ்து வழியாக அவருடைய உரிமை பேற்றில் நமக்கு பங்காளிகள் ஆக்கினார், உரியவர்கள் ஆக்கினார். கிறிஸ்துவோடைய மாட்சியில், கடவுளுடைய மாட்சியில், அவருடைய ஆட்சியில் நமக்கு பங்கு உண்டு, நமக்கு பங்கு உண்டு. அன்பாது இதெல்லாம் எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியதால், ஒரே காரணத்தினால நமக்கு எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இந்த மீட்பு திட்டத்தில் இயேசுடைய ரத்தம் மிக மிக சிறந்தது, சிறப்பானது. அதுதான் வழி திறந்தது. இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவுட்டு. அதுதான் சென்று அவருடைய சிலுவை மரணம் தான் இந்த கிறிஸ்துவ வாழ்வின் மையமா இருக்கணும். அது ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகள், மரணம் வாசிக்கணும், தியானிக்கணும், அதற்காக நன்றி சொல்லணும். எல்லாம் மையமாக இருக்குது இயேசுவின் சிலுவை மரணம். இன்னைக்கு எத்தனை பிரசங்க நம்ம சிலுவை மரணத்தை பத்தி கேட்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கேட்கிறோம். அந்த வருஷம் ஃபுல்லா நம்முடைய யோசிச்சு பாருங்க, சின்ன விஷயம். ஒரு வருஷத்துல எத்தனை முறை இயேசுவோட சிலுவை மரணத்தை குறித்து நம்ம கேட்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கேட்கிறோம். அதுக்கப்புறம் மிஞ்சி போனா ஒரு நாள் எங்கேயாவது, மிஞ்சி போனா டிவி செய்திகள்லாம், ஆயிரக்கணக்கான டிவி செய்திகளை பாருங்க, பிரசங்கங்கள்லாம் கேளுங்க, நற்செய்தி கூட்டம்லாம் கேளுங்க. நான் சொல்றது உண்மையா நீங்க சோதிச்சு பாருங்க, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இல்ல இனிமேல் இது வரைக்கும் நடந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க. இயேசுவின் சிலுவை மரணத்தை பத்தி ஆழமாக எத்தனை நற்செய்தி கூட்டங்கள்ல போச்சிருக்காங்க, டிவி செய்தியில வருது. அன்பை பத்தியும் இரக்கத்தை பத்தியும் அல்லது கடவுளை வார்த்தை வல்லமை பத்தி எல்லாம் நல்லதுதான். நம்முடைய கண்ணீரை தொடர்பு எல்லாம் கரெக்ட் தான். மைய போக்கஸ் எப்படி சாத்தா நம்மளை ஏமாத்திட்டான் பாத்தியா? ஏன்னா அவன் சிலுவை, இயேசுவின் சிலுவை மரணத்தை அவன் தோற்கடிக்கப்பட்டான். அதனால அதுல அப்படியே மூடி மறைச்சிட்டான். அன்பானவர்களே, எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் இது. நமக்கு ஏன் அவங்க போதிக்க மாட்டாங்க, ஏன் அவங்க நட்சத்திர அறிவிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க? நமக்கு பிடிக்கல. என்ன சிலுவை சிலுவைன்னு? எங்க வாழ்க்கையில எவ்வளவு சிலுவை இருக்கு. இன்னும் என்ன நீங்க சிலுவை பத்தி சொல்றீங்க? ஏன் சிலுவை மரணத்தை பத்தி சொல்றீங்க? நம்ம திருமண சடங்குல திருமண திருப்பலியில இயேசுவின் சிலுவை மரணத்தை பத்தி சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன் ஃபாதர் இந்த நல்ல நிகழ்ச்சியில இப்படி கெட்டதெல்லாம் சொல்றீங்க? கெட்டது இந்த நல்ல நிகழ்ச்சியில, அந்த மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில ஏங்க மரணத்தை பத்தி சொல்றீங்க? இனி என்ன திருமணம் என்ன ஆக போதோ யாருக்கு தெரியும்? மை காட், அதனால்தாங்க இந்த திருமணம் ஒழுங்கா நடக்கும். அதனால அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தால் தாங்க இந்த ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு கிறிஸ்தவ வாழ முடியும். அதனால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரான்னு சொல்ல, எல்லாம் தாங்களுடைய சக்தி அந்த சிலுவை மரணம் இவங்களுக்கு கொடுக்கும். அதனால அன்பாந்தவர்களே, அப்படியே சைட் லைன் பண்ணிட்டோம். இயேசுடைய சிலுவை மரணம், அவர் சிந்திய ரத்தம் அப்படியே சைட் லைன் பண்ணிட்டோம். அவருடைய 12வது வசனம் 1 எப்படி அந்த ஆசிரியர் முடிக்கிறார், அவருடைய புகழை பாடுவோம், அவருடைய புகழை பாடுவோம். திருவெளிப்பாடு, புக் ஆஃப் ரெவலேஷன், திருவெளிப்பாடு 4வது அதிகாரம் 10, 11 அந்த புகழை பாடுறது அங்க இருக்கு. திருவெளிப்பாடு 4வது அதிகாரம் 10, 11 வசனங்கள். அரியணின் வீற்றிருப்பவர், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பு அரியணின் வீற்றிருப்பவரின் முன்பு 24 மூப்பர்கள் என்ன செஞ்சாங்க? கீழே விழுந்து வணங்கினார்கள். தங்களுடைய பொன்முடி அந்த கிரீடம் அவருக்கு முன் வைத்து, நீரே மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் பெற தகுதி உள்ளவர் என்று சொல்லி பாடினாங்க. நீ உம்மால் தான் அனைத்தும் படைக்கப்பட்டன அப்படி சொல்லி சொல்லி அவங்க இயேசுவின் புகழை பாடினார்களாம். விண்ணகத்தில் புகழை பாடினார்கள். நாமும் அந்த இரத்தத்தை நினைக்கும் போது, அவர் எவ்வளவு பெரிய தியாகம் எனக்காக செஞ்ச நினைக்கும் போது, அந்த புகழை நான் ஒவ்வொரு நாளும் பாட வேண்டும். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். என் உடல், ஆன்மா, ஆவி அனைத்தையும் பாதம் வைத்து நாங்கள் பணிகின்றோம் என்று ஒவ்வொரு நாள் இந்த புகழை பாடணும். தூய் ஆவியாண்ட அதை கூட பலத்தை, சக்தியை கேட்போம். தூய் ஆவியானவரே, இந்த இயேசு சிந்திய ரத்தத்தின் அந்த விலை, அவர் கொடுத்த அந்த வாழ்வின் விலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து, அந்த சிலுவையை பார்த்து பயப்படாம அந்த சிலுவையை கட்டி பிடிக்க, முத்தம் செய்ய எங்களுக்கு அந்த அருளை தாங்க. அதுவே எங்க வாழ்வில் மையமா இருக்கணும். சும்மா பாக்கெட்லயோ கழுத்துல மட்டும் இல்ல, உள்ளத்துல சிலுவை தொங்கணும், ஒவ்வொரு நாளும் தொங்கணும். நாங்க உணரணும். அதற்கான ஒரு வரத்தை தூய் தாங்க ஆவியானவரே
என்று கெஞ்சி கேட்கும்போது அந்த வரத்தை இன்னைக்கு நமக்கு இப்பவே தருவாருங்க. ஏன், என்ன காரணம்? இதுவே தகுந்த காலம்.